வணக்கம். நம்ம பாக்குற பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒருத்தரோட மூளை மட்டும்தான் இருக்கா, இல்ல ரெண்டு பெரிய சக்திகளோட கூட்டணியா? வாங்க, இன்னைக்கு நாம ஆர்கிடெக்ட்ஸ் மற்றும் சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்க ரெண்டு பேரோட உலகத்துக்குள்ளேயும் போய் அவங்க எப்படி சேர்ந்து நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையும் உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பரை மனசுல நினைச்சுக்கோங்க. பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா வளைஞ்சு நெளிஞ்சிருக்குல்ல, அந்த ஷேப்ப கற்பனை பண்ணது யாரு? சரி, அதே சமயம் ஒரு பெரிய பூகம்பம் வந்தாலோ இல்ல புயல் அடிச்சாலோ அந்த பில்டிங் அசையாம நிக்கும்னு கேரண்டி கொடுக்கறது யாரு? பாத்தீங்களா? இந்த ரெண்டு கேள்விக்குள்ளதான் ஆர்கிடெக்டுக்கும் இன்ஜினியருக்கும் இருக்கிற வித்தியாசமே அடங்கியிருக்கு. சரி, முதல்ல நாம ஆர்கிடெக்ட் பக்கம் போலாம். அவங்களோட உலகம் எப்படின்னு பாப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங்னா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்ல, அது ஒரு அனுபவம். ஆமா, அவங்க அனுபவங்களை தான் டிசைன் பண்றாங்க. அதாவது அவங்களோட முக்கியமான வேலையே என்னன்னா, பேப்பர்ல இருக்கிற ஒரு சாதாரண கோட்டை நாம வாழ்ற, வேலை செய்யற, ஒரு ஃபீல் பண்ற இடமா மாத்துறதுதான். ஒரு பில்டிங்கோட லுக் எப்படி இருக்கணும், அதுக்குள்ள போனா நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வரணும், அதோட அழகு எல்லாத்தையும் முடிவு பண்றது இவங்க தான். அவங்களோட வேலைய ஒரு பேலன்சிங் ஆக்ட்னு சொல்லலாம். ஒரு தட்டுல கலை, கற்பனை, இன்னொரு தட்டுல பிராக்டிக்கலான தேவைகள். உதாரணத்துக்கு, ஒரு ரூம்குள்ள சூரிய வெளிச்சம் எப்படி வரணும், காத்தோட்டம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு அத அவங்களோட கலை பார்வையோட ரொம்ப அழகா சேர்ப்பாங்க. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க வெறும் பில்டிங்ஸ கட்டல, ஒரு இடத்துக்கே ஒரு அடையாளத்தை உருவாக்குறாங்க. சாதாரண செங்கலும் சிமெண்ட்டும் கூட அவங்க கையில படும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கற இடமா மாறிடுது. சரி, ஆர்கிடெக்டோட கற்பனை உலகத்தை பார்த்துட்டோம். இப்போ அவரோட ரொம்ப முக்கியமான பார்ட்னர் சிவில் இன்ஜினியரை பத்தி பாப்போம். ஆர்கிடெக்டோட கனவுல உருவான அந்த டிசைன் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும்ல, அத பாதுகாப்பா நிஜமாக்குறவர் தான் இவர். சிவில் இன்ஜினியர்ஸ் தான் உண்மையான ரியலிஸ்ட்ஸ். அவங்க தான், சரி டிசைன் நல்லா இருக்கு, ஆனா இது நிஜத்துல நிக்குமான்னு கேட்பாங்க. ஒரு பில்டிங் எவ்ளோ காலம் உழைக்கும், எவ்ளோ சேஃப்டியா இருக்கும்னு உறுதி செய்ய பிசிக்ஸ் மற்றும் மெட்டீரியல் சயின்ஸ் விதிகளை ரொம்ப துல்லியமா பயன்படுத்துவாங்க. அவங்களோட உலகம் முழுக்க முழுக்க கணக்குகள் தான். காத்தோட வேகம், பூமியோட அழுத்தம், பில்டிங்கோட சொந்த வெயிட், இப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சக்திகளை அவங்க கணக்குல எடுத்துக்கணும். அஸ்திவாரத்தை எவ்வளோ ஆழமா தோண்டணும்ல இருந்து யூஸ் பண்ற ஒவ்வொரு கம்பியோட ஸ்ட்ரென்த் வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்றது இவங்க தான். அவங்களோட முக்கியமான வேலையே ஒரு அழகான டிசைன் ஒரு ஆபத்தான டிசைனா மாறிடக்கூடாதுங்கிறது தான். சிம்பிளா சொன்னா, கற்பனைய ஒரு சேஃபான நிஜமா மாத்துறது இவங்க வேலை. ஓகே, இப்போ ரெண்டு பேரோட உலகத்தையும் தனித்தனியா பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வாங்க, அவங்கள நேருக்கு நேரா வச்சு என்னதான் வித்தியாசம்னு இன்னும் தெளிவா பார்க்கலாம். இத ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட சொல்லலாம். ஆர்கிடெக்ட் ஒரு கவிதை எழுதுறாருன்னா, சிவில் இன்ஜினியர் அதுக்கு இலக்கணம் சரியா இருக்கான்னு பாக்குற மாதிரி. ஒருத்தர் வடிவத்தை பத்தி யோசிப்பாரு, இன்னொருத்தர் அதோட வலிமையை பத்தி யோசிப்பார். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் இன்னும் நல்லா புரியும். ஆர்கிடெக்டோட முக்கிய கவனம் அழகுலையும் ஸ்பேஸ் பிளானிங்லயும் இருக்கும். ஆனா இன்ஜினியரோட கவனம் முழுக்க ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி, லோட் இதுல தான் இருக்கும். ஆர்கிடெக்ட் ஒரு கான்செப்ட் டிராயிங் கொடுப்பாரு, ஆனா இன்ஜினியர் கொடுக்கறது முழுக்க முழுக்க கணக்குகள் நிறைஞ்ச இன்ஜினியரிங் டிராயிங். அதனாலதான் ஒருத்தர் டிசைன் ஸ்டூடியோல வேலை பார்க்கறாரு, இன்னொருத்தர் சைட்ல நின்று ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தனித்தனி பாதையில போறவங்க இல்ல. எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் வேலை செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கதான் அசலான மேட்ரே இருக்கு. ஆர்கிடெக்ட் ஒரு போல்டான டிசைனை கொண்டு வருவாரு, ஆனா இன்ஜினியரோட சேஃப்டி ரூல்ஸ் அதை ஏத்துக்குமா? இது கற்பனைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய விவாதம் மாதிரி. இந்த ரெண்டு பேரும் சரியா ஒத்துழைச்சு போனாதான் அந்த ப்ராஜெக்டே வெற்றியடையும். இதுதான் அந்த ப்ராஜெக்டோட முதுகெலும்பு. இந்த ஒர்க் ஃப்ளோவை பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். முதல்ல ஆர்கிடெக்ட் ஒரு சூப்பரான டிசைன் கான்செப்டை உருவாக்குறாரு. அடுத்ததா சிவில் இன்ஜினியர் வந்து, ஓகே இது நிஜத்துல சாத்தியமான்னு அனலைஸ் பண்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அந்த டிசைனை இன்னும் பெட்டரா வடிவத்தையும் செயல்பாட்டையும் சேர்த்து செம்மைப்படுத்துறாங்க. கடைசியாதான் நமக்கு பாதுகாப்பான, நீடிச்சு நிக்கிற, பார்க்க அழகா இருக்கிற ஒரு பில்டிங் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டணி மட்டும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கனவுகள் எல்லாம் பேப்பர்லயே இருந்திருக்கும். அதனால கடைசியா இதுல யார் பெரியவங்க, யார் முக்கியமானவங்கன்னு ஒரு கேள்வியே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. ஒருத்தரோட கற்பனை இல்லாம இன்னொருத்தரோட திறமைக்கு வேலையே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம எதிர்காலத்தையே உருவாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரோட திறமையும் ஒன்னா சேரும்போதுதான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த காம்ப்ளெக்ஸான ஆனா சேஃபான அழகான உலகம் உருவாகுது.
ரொம்ப நாள் நீடிச்சு நிக்கிற அதே சமயம் நல்லா டிசைன் பண்ணப்பட்ட இடங்களை உருவாக்க இவங்களோட கூட்டணி ரொம்பவே அவசியம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. கிளைமேட் சேஞ்ச், நகரமயமாதல்னு நாம இப்போ எத்தனையோ பெரிய சவால்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாளைக்கு நாம வாழப்போற உலகத்தை உருவாக்க இந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் கூட்டணி இன்னும் எப்படி மாறணும், எப்படி இன்னும் பெட்டரா வேலை செய்யணும், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?